சென்னையில் போதையில் ரகளை செய்த பரபரப்பு சம்பவம். நான் கோர்ட்ல அடிச்சு சொல்லுவேன், உடனே இன்ஸ்பெக்டர் இங்க வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி அடுத்திருக்கக்கூடிய புற்றுக்கோயில் அருகே அரசு டாஸ்மாக் கடை ஒன்று இயங்கி வருது. இந்த டாஸ்மாக் கடைக்கு மது குடிக்க வந்தவர்கள் கிட்ட ஒரு வாலிபர் ஒருவர் மிரட்டி பணம் பறிப்பதா கூடுவாஞ்சேரி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. உடனடியாக தகவல் கிடைத்த சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த வாலிபரை பிடித்து விசாரணை செய்ததுல அவர் நந்திவரம் கூடுவாஞ்சேரி பகுதியை சேர்ந்த காக்கா பாலாஜி அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு. மேலும் இந்த நபர் மீது வழிப்பறி, செயின் பறிப்பு, அடிதடி இப்படின்னு 10 வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு செயின் பறிப்பு வழக்குல இந்த நபர் சிறைக்கு சென்று கடந்த 2 தினங்களுக்கு முன்புதான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. உடனடியா அந்த நபரை கைது செய்து மருத்துவ சான்றிதழ் பெறுவதற்காக செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கும் அழைத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் போலீசாரையும் ஒருமையில பேசி அந்த நபர் ரகளையில ஈடுபட்ட சம்பவம் அந்த இடத்துல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதையடுத்து நீண்ட நேரத்திற்கு பிறகு மருத்துவ சான்றிதழை பெற்று அந்த நபரை செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் இட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலியா காட்டன், தோதிஷன் ஷர்ட்ஸ்.